எல்லாருக்கும் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அகைன் ஒரு விஷயத்த தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அண்ட் ரீசெண்டா நான் நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். வை பிகாஸ் என்னோட வீடியோஸ் அப்படி இருக்கு. ஸோ அதுக்காக தான் ஷேர் பண்ற மாதிரி எல்லா வீடியோஸுமே இருக்கு. அண்ட் மோர் ஓவர் நான் கேமரா முன்னாடி உட்காந்து இப்படி இன்டரப்ட் பண்ணி கொஞ்சம் நிறைய நாள் ஆயிடுச்சு. என்னோட பழைய சேனல்ல அதெல்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப நாளா உட்காந்து பேசி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்னைக்கு அதை ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு ஓகே இன்னைக்கு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்க கூட உட்காந்து பேசுற மாதிரி ஒரு வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா, என்னோட வீடியோஸ்க்கு வர கமெண்ட்ஸ் பத்தி தான் நான் இன்னைக்கு பேச போறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நான் புது சேனல் ஆரம்பிச்ச உடனே யாரா இல்ல வியூஸ் போகும் எல்லாரும் பாப்பாங்களா அப்படின்ற குழப்பம் நிறையவே இருந்துட்டு இருந்தது. பட் நான் நிஜமாவே சொல்றேன், அந்த சேனலை விட இந்த சேனல்ல எனக்கு வியூஸ் இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பட் இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஓகே என்னோட அதாவது எப்படி சொல்றது, பழைய சேனலோட கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதுல வீடியோ போட்ட உடனே இவ்வளோ பேர் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றீங்க. நிஜமாவே என்னோட யூடியூப் எடுத்து நான் ஓபன் பண்ணும்போது பார்த்த உடனே நான் பாக்குறது எனக்கு வியூஸ் போயிருக்குன்றத பாக்குறத விட என்னோட கமெண்ட்ஸை தான் நான் பார்ப்பேன். இவ்வளவு கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றதான் நான் செக் பண்றேன். என்னோட வீடியோஸ்க்கு நீங்க கமெண்ட் பண்றீங்க. சோ நீங்க கமெண்ட் பண்ற உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அட்லீஸ்ட் உட்காந்து என்னோட வீடியோவை பார்த்து ஆமோ தம்பி ஏன் வச்ச சுட்ட சுட்ட சாமி அவனுக்கு புட்டு அண்ணடி சாமி சரி கொடு தம்பிக்கு அந்த ஏசி மூட்டை எடுத்து கையில கொடு. சாரி கைஸ், ஒரு சின்ன இன்டரப்ட். குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க. சோ அதையும் பார்த்துட்டு வீடியோவும் எடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்காக தான். எஸ், அதாவது முன்னாடியும் நிறைய கமெண்ட்ஸ் வர்றதுனால டெய்லி ஒரு இன்டரப்ட் எனக்கு இருந்துட்டே இருக்கும். இந்த குழந்தைங்களை வச்சுட்டு வீடியோ போடுறதுக்கு என்னால படாத பாடா இருக்கு. தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அகைன் நம்மளோட டாக்குக்கு வரலாம். எஸ், அதாவது நான் விஷன் தான் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிஜமாவே வீடியோ போட்ட அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல அட்லீஸ்ட் ஒரு 3 கமெண்ட்ஸ் ஆச்சு என்னோட வீடியோஸ்க்கு வந்திருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா நான் செக் பண்ணுவேன், ரெகுலரா ஒருத்தரே தான் கமெண்ட் பண்றாங்களா இல்ல வேற வேற யாராவது கமெண்ட் பண்றாங்களான்ட்டு. நிஜமா சொல்லணும்னா ஒருத்தரேவும் எல்லா வீடியோஸ்க்குமே கமெண்ட் பண்றாங்க. அண்ட் நிறைய பேர் பிடிச்சிருந்தா நிஜமாவே கமெண்ட் பண்றாங்க. அது என்னால ஃபீல் பண்ண முடியுது. நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். ஒண்ணு இங்க சென்னையில என்னோட சிஸ்டர் இருக்கா. அவ எதா இருந்தாலும் மூச்சுக்கு நேரா சொல்லிடுவா, நல்லா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. சோ என்னோட கமெண்ட்ஸை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். சோ அவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இது உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு பெரிய விஷயமா தெரியாது. பட் ஆனா என்ன சொல்றது, பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கும் கமெண்ட் பண்றா. சோ அதுக்காக நான் தேங்க்ஸ் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நான் நேத்து தான் போட்ட வீடியோல எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, உங்களோட ஸ்கூல் லைஃப் பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது யாரு நமக்கு இத மாதிரி கமெண்ட் பண்றா, கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சவங்க தான் யாரும் எனக்காக கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு நான் போயிட்டு செக் பண்ணேன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுல மரிய ஜோசப் அப்படின்ற ஐடியில இருந்து எனக்கு கமெண்ட் வந்தது. இது என்னோட மாமா பொண்ணு பேர் மாதிரி இருந்தது. சோ நான் போயிட்டு ஐடி நான் செக் பண்ணேன். பட் ஆனா அது அவங்க இல்ல. ஓகேங்களா? சோ நான் என்ன பண்ணேன், கமெண்ட்ல கேட்டுட்டேன் யார் இது, ஃப்ரம் வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவங்களும் இந்த சென்னைக்குள்ள இருக்கிறவங்க தான். ஸோ ஓகே, அட்லீஸ்ட் நான் நினைச்சேன் என்னோட கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்க மட்டும் தான் என்னோட வீடியோஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், இப்பதான் கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருக்கு. ஸோ கண்டிப்பா என்னோட கான்டாக்ட்ஸ்ல இருக்கிறவங்க தான் மோஸ்ட்லி பாக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா எனக்கு அவங்க பார்த்தாங்கன்னு சொல்ல உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இந்த வீடியோஸ் பார்த்த உடனே ஏன் எதுக்கு கேட்டாங்கன்னே தெரியல, இந்த மாதிரி ஸ்கூல் லைஃப் பத்தி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா அவங்களுக்காகவே ஒரு நாள் நான் என்னோட ஸ்கூல் லைஃப் பத்தி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஸோ அவங்கள நான் மென்ஷன் பண்ணணும்னு விரும்புறேன். மரிய ஜோசப், ரொம்ப தேங்க்யூ. வீடியோவை பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ற ஒரு வீடியோக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் யாருக்கு கமெண்ட் பண்ற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல பவானி அம்மான் இருக்காங்க ஒருத்தவங்க. நிஜமாவே சொல்றேன், அவங்க நான் போடுற ஒரு சின்ன வீடியோக்குமே அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. சோ அவங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ தேங்க்யூ 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 பவானி அம்மா. அங்கேயும் கமெண்ட் பண்ணுவாங்க, வாட்ஸ்அப்லயும் கமெண்ட் பண்ணுவாங்க, கால் பண்ணியும் கமெண்ட் பண்ணுவாங்க. இதுல சோ அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி என்னால ஒருத்தரா
சோ ஒருத்தரா வந்துட்டு ஒருத்தருக்கா வந்துட்டு என்னால கமெண்ட்ல தேங்க்ஸ் சொல்ல முடியல. கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்ட் கமெண்ட்ல கேட்கிற வீடியோஸ் கண்டிப்பா நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருங்க. ஸோ நான் ஷாலுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஷாலு வந்துட்டு நான் வீடியோ க்ளோஸ் பண்ணேன்னு உடனே அவ ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டா. ஏன் க்ளோஸ் பண்ண லிவ்யா, வேண்டாம் நீ இது பண்ணு, ஸ்டார்ட் பண்ணு, அட்லீஸ்ட் அந்த சேனலை யாருக்காச்சும் சேல் பண்ணு அப்படின்லாம் கூட சொல்லிட்டு இருந்தா. பட் ஆனா நான் அதுவுமே பண்ணல. ஸோ ஷாலு உனக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புறேன். ஏன்னா எனக்காக நீ ஃபீல் பண்ணன்றது கண்டிப்பா எனக்கு தெரியும். ஸோ உனக்கும் ரொம்ப தேங்க்யூ ஷாலு. பட் ஆனா கண்டிப்பா வி வில் பி பேக், டோன்ட் வெரி. இருங்க, சொல்லு என்ன சொல்ல வர, சொல்லு என்ன சொல்லணும்னு நினைக்கிற சொல்லு. இங்க பாருங்க, வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது இந்த மாதிரி தான் இவ என்ன வீடியோ எடுக்கவே விட மாட்டா, ரொம்ப டார்ச்சர் பண்ணுவா. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த ஒரு ரைம் சொல்லு. பாத்தீங்களா, இந்த ரைம்ஸ் தான் ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. சொல்லு. இதான் சொல்லி கொடுத்தாங்க. சரி, எனக்காக அம்மாக்காக வீட்டுக்கு ஒரு மலை மலர். அம்மோ எனக்காக வீட்டுக்கு ஒரு மலை மலர்ப்போம் சொல்லு அம்மோ, ப்ளீஸ் அம்மோ சொல்லு. சரி சொல்லு ப்ளீஸ். எனக்கு பண்றேன், நீ சொல்லிடு. அதுக்கப்புறம் வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம், நானும் க்ளோஸ் பண்ணிடுவேன். வீட்டுக்கு ஒரு சொல்றியா இல்லையா அம்மோ? செப்போ சொல்றியா? எஸ், ஆக்சுவலி இதுதான் இன்னைக்கு வீடியோ. எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு பேசி, அதுக்காக தான். ஸோ சப்போர்ட் பண்றவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் எஸ், அதே தான், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசா பாக்குற மாதிரி இருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.